பெரிய பெரிய ஹீரோஸ் அரசியலுக்கு வராருங்களே. நீ என்ன கேட்க விரும்புறீங்க? விஜய் வராரு வச்சுக்கலாம், திடீர்னு வராரு, அது நியாயமா? தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன், இந்த பெரிய ஹீரோன்னு சொல்லாதீங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். சரி, இப்போ நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராருங்களே, அவங்கள பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது? நீ என்ன கேட்க விரும்புறீங்க? அரசியலே இருந்து மக்களுக்காக உழைத்து வர்றது வித்தியாசம் இருக்குல்ல. விஜயகாந்த் சார் வந்து அந்த காலத்துல உழைச்சார். திடீர்னு இப்போ விஜய் வராரு வச்சுக்கலாம், திடீர்னு வராரு, அது நியாயமா? யாரையும் எதுவும் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது, ஓவராகவும் நினைக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட். அதே மாதிரி சார், அரசியலில் நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆனீங்க, ஏன் இன்வால்வ் ஆனீங்க? முழு காரணம் விஜயகாந்த் சார். அவர் என்னுடைய அண்ணன் மாதிரி கூப்பிட்டு என்கிட்ட பேசி, ஓகே பண்ணி நீ எலெக்ஷனில் நிற்கிறியான்னு. நிற்கிறேன். அவர் கொடுத்த எனக்கு சீட்டு. இன்ஸ்டியூட்னாலே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. அவார்டுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல, ரிவார்டுக்கு படம் எடுக்க வர்றோம்னு கலெக்ஷன் ரெக்கார்ட் பிரேக் பண்ண படங்கள் நம்ம படம் தான். படங்கள் போது ஹீரோஸ் சம்பளம் அதிகம் வாங்குறாங்க, அதனால தான் எங்களுக்கு தான் லாஸ் ஆகுது. பிரச்சனை சால்வ் பண்ணி ஒரு வழி கிடையவே கிடையாது. இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ. பெரிய பெரிய ஹீரோஸ் திங்க் பண்ணலாம். தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன், இந்த பெரிய ஹீரோன்னு சொல்லாதீங்க. அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர். என் பொண்ணு இருக்கா கீர்த்தி பாண்டியன், அவளே என் பேர் சொல்லாமல் தான் எல்லா இடத்துலையும் போவான். எங்கேயாவது என் பேர் தெரிஞ்சிச்சுன்னா நான் வரேங்க அப்படின்னு போயிடுவான். இப்போ என்னைய கேட்குற கேள்வி நீங்கள் என் பொண்ணுகிட்ட கேட்டால் இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கே தெரியாமல் தான் அவள் ஃபஸ்ட்டு படம் நடித்தான். உங்கள் மகளோட கல்யாணத்தை ரொம்ப வித்தியாசமாக சன்ஃப்ளவர் தோட்டெல்லாம் போட்டு சூரியகாந்தி தோட்டத்தில் பண்ணிக்கலாங்க. அந்த ஐடியா என்னது இல்லை. என் மாப்பிள்ளை அசோக்கும் கீர்த்தி, அதுவும் அசோக் தான் சொன்னா சன்ஃப்ளவர் போட முடியுமா மாமா அப்படின்னு. இதில் என்ன பெரிய விசேஷம், அப்படிலாம் எது வேணா போடலான்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. வணக்கம். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ஷோவில் சந்திக்கிற அவரை பற்றி சொல்லணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பல பெரிய ஒரு புரட்சி உருவாக்கணும் அந்த காலத்தில். எப்படின்னா, அப்போல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னால எல்லாம் பயந்து ஒதுங்கிடுவாங்க, அந்த பக்கம் வரமாட்டாங்க. சினிமாக்காரங்களை ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்போ போப்பா அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி, ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அதாவது இங்கிலீஷ் படங்கள் ஈக்குவலாக படங்கள்லாம் பண்ண வருவது. அவரை பற்றிலாம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. இருந்தாலும் அவர் சந்திப்புக்கு முன்னாடி அவருடைய பேரை மட்டும் சொல்கிறேன். சார் திரு அருண் பாண்டியன் அவர்கள். வணக்கம் ரமேஷ் கண்ணா அவர்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறீங்க, ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஏற்கனவே பெரிய நடிகர் நீங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கதையில் இன்வால்மெண்ட் ஆகுறீங்க, இல்லை எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு எல்லாமே இன்வால்மெண்ட் ஆகுறீங்க. இப்போ அருண் பாண்டியன் அப்படி சொன்னாலும் உங்கள் மைண்டில் உங்களை பற்றி உங்களுக்கு முதல்ல வர்ற தாட்டுனா, ஆஸ் எ டைரக்டரா, ஹீரோவா, ப்ரொடியூசரா, இல்லை எப்படி? ஆஸ் எ ஃபில்ம் லவர். சூப்பர். ஃபில்மை நிறைய வழி இருக்குது எனக்கு சம்பாதிக்கிறது. கரெக்ட். நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய ஃபீல்டு இருக்குது. பட் எங்கே எது பண்ணாலும் சினிமா என்ன அப்படியே இழுத்துட்டே இருக்குது. நான் என்ன சினிமா இழுக்குதா இல்லை நான் சினிமா பக்கம் ஓடிட்டு இருக்கேன்னா தெரியல. பட் உண்மையிலே சொல்கிறேன், இது மேலே எனக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு தான் இந்த சினிமாவில். நடிக்கலைன்னா அது பேக்கில் என்ன பண்ணலாம், ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர் நிறைய படங்கள் பார்த்துட்டே இருப்பேன். நிறைய படங்கள் ரிலீஸும் பண்ணியிருக்கேன், வேர்ல்டு வைடு ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இருக்கிற சினிமா மேலே ஒரு பேஷன். அது உங்களுக்கு சினிமா பிரிக்காது. கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் சினிமாவில் இருப்பீங்க நீங்கள். கரெக்ட். அதான உண்மை. கரெக்ட். இல்லை, இப்போ படங்கள் எடுக்கும்போது சார் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரோ ப்ரொடியூசரோ உங்களை கேட்குறேன் நான். படங்கள் போது ஹீரோஸ் சம்பளம் அதிகம் வாங்குறாங்க, அதனால தான் எங்களுக்கு தான் லாஸ் ஆகுது. எங்களுக்கு அதனால ஏன்னா பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிடுது, அவங்களுக்கு முக்கால் சம்பளம் வாங்கி போயிடுறாங்க 70% அப்படின்னு ஒரு தரப்பு ப்ரொடியூசர். அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க, எனக்கு மார்க்கெட்டுக்கு என்னால் கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க. அப்போ உண்மையாக இதனுடைய
வயாமீடியா இது பிரச்சனை சால்வ் பண்ணுறது ஒரு வழி இல்லை. இப்போ ஹாலிவுட் போயிருக்கோங்க, அங்கெல்லாம் ஆன் கான்ட்ராக்ட் பேசி ஷேரிங் பேசிஸில் பண்ணுறாங்க. இப்போ தெலுங்கில் கூட அது பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இது அவ்வளோ சீக்கிரம். ரெண்டு சைடு யோசிக்கணும். ஒன்று, ஹீரோக்களுக்கு ப்ரொடியூசர் மேலே நம்பிக்கை வரல. அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிற ஹீரோ வச்சுட்டோம்னா நம்ம சேஃபாக இருப்போம்னு. கிடையவே கிடையாது. இன்னைக்கு கண்டென்ட் தான் ஹீரோ, கரெக்ட், கதை தான் ஹீரோ. இன்னைக்கு இல்லை, அது என்றைக்கும் அப்படித்தான். ஸோ அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நான் முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்ட்ரைட்டாக சொல்லணுன்னா, முதல்ல எல்லா பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர் இதை புரிஞ்சுக்கணும் நமக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒரே மாதிரி இருக்காது. நேற்று வரைக்கும் ஓடிடி, சேட்டலைட்டு, தெலுங்கு அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இப்போ இல்லையே, பழசு மாதிரி வெறும் தியேட்டர் தான். ஸோ தியேட்டரில், நம்ம தமிழ்நாடு தியேட்டரில் ஒரு கலெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேட்டும் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா எல்லா கேட்டும் க்ளோஸ் இல்லையா? அப்போ அவங்க பெரிய பெரிய ஹீரோஸ் திங்க் பண்ணணும், நம்ம சினிமா வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி. தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன், இந்த பெரிய ஹீரோன்னு சொல்லாதீங்க, நிறைய சம்பளம் வாங்க. கரெக்டாக இல்லையா? கரெக்ட். உண்மைதான். அதிக சம்பளம் வாங்குற ஹீரோஸ், அதான் உண்மை. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர்கள். சரி, இப்போ நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரார்களே, அவங்கள பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது? நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அப்படி இல்லை, அரசியல் வராங்களே அது நியாயமா? நான் கேட்குறது அதுதான். அரசியலுக்கு திடீர்னு அரசியல் வர்றதுக்கும் அரசியலே இருந்து மக்களுக்காக உழைத்து வர்றதும் வித்தியாசம் இருக்குல்ல. விஜயகாந்த் சார் வந்து அந்த காலத்துக்கும் உழைச்சார், அவர் வந்து அரசியலுக்கு. இப்போ திடீர்னு இப்போ விஜய் வராருன்னு வச்சுக்கலாம், திடீர்னு வராரு, அது வந்து எந்த விதத்தில் அவருக்கு வந்து சப்போர்ட் ஆகுமா, அவருக்கு ஏதாவது நல்ல வழி கிடைக்குமான்னு யோசிக்கிறேன் நான். அது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய மந்திரவாதி ஆயிருக்கேன். என்ன, எனக்கு எப்படிங்க தெரியும்? அவர் இன்டென்ஷன் வரணும்னு பண்ணுறாரு, அவர் எப்படியாவது நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, இது அவருடைய விருப்பம். நம்ம யாரையும் எதுவும் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது, ஓவராகவும் நினைக்கக்கூடாது. அது ரெண்டு ஓவர் கான்ஃபிடென்ட் கூட இருக்கும். ரெகுலர் சொல்லுவானே, கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சார், அரசியலில் நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆனீங்க? ஏன் இன்வால்வ் ஆனீங்க? ஏன்னா சினிமா இருந்துச்சு, அதுலேயே நீங்கள் ஒரு இல்லை, அது முழு காரணம் விஜயகாந்த் சார். அவர் என்னுடைய அண்ணன் மாதிரி, ஒரு நெருங்கிய நண்பர். ஏன்னா ஊமை வெளிகள்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் அவருக்கு சொல்லுவேன். அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அவர் கூப்பிட்டு என்கிட்ட பேசி, அவர் தான் எனக்கு ஓகே பண்ணி, நீ எலெக்ஷனில் நிற்கிறியான்னு. நிற்கிறேன் அப்படின்னா, என்ன சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். அவர் கொடுத்த எனக்கு சீட்டு. ஆமாம், பரவாயில்லையா? அது அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தேன், ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா ஒரு நாளைக்கு நிறைய பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சொல்லணும், அது என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னைக்கு சொன்னது நாளைக்கு மறந்துடுவோம். நமக்கு அந்த பழக்கமே இல்லை. ஸோ அதனால் இது நமக்கு ஒத்து வராதுன்னு அப்படியே ஒதுங்கிட்டேன். ஆனால் எப்போ வேணாலும் மாறலாம். நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு மாறக்கூட செய்யலாம். மாறலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மனிதர்கள் தானே. நமக்கு அரசியல்ன்றது நம்ம அரசியல்னா நம்ம சமூகத்திலேருந்து அரசியல்லேருந்து அவங்கள இல்லை. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஐயப்பா ஐஎஸ் அரசியல்லேருந்து கும்பிடு போட்டேன்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்ஸு இது, நாளைக்கு எந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கட்டாயம் இருக்கலாம். நான் கட்டாயம் இல்லை, நமக்கு விருப்பமாக இருக்கலாம். சூழ்நிலை உருவாகும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ரமேஷ் கண்ணா நடிகராக இருக்காரு, நாளைக்கு ப்ரொடியூசர் ஆகலாம், நாளைக்கு டைரக்டர் ஆகலாம். ஏன் இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, விஜயகாந்த் சார் கிட்ட நான் கஜேந்திர படம்னு நான் சொன்னேன், கட்சி ஆரம்பித்தார். அப்போ தான் நான் வந்துடுறேன் இந்த கட்சிக்கு, ஏன்டா அப்படின்னாரு. இதுமாதிரி நான் எம்ஜிஆர் கட்சி அப்படின்னு வரல, அப்போ நான் சினிமா ஆளும் கிடையாது, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் இருக்குது, இதை வச்சு வந்தோம்னா அரசியல் ஒரு இடத்துக்கு வந்தோம்னா, ஏன் உனக்கு தான் திமிரா, வேலையை பாரு, உன் வேலையை பார்த்தேன்னு, உனக்கு எதாவது பிரச்சனைனா என்ன வந்து பாரு, நான் சால்வ் பண்ணுவேன். He was a gentleman.
நீ என்ன பிரச்சனை என்ன வந்து பாரு, நீ சும்மா தேவையில்லாம் வராத. என்ன நீ எங்கிட்ட கட்சி சேர்ந்தனா மற்ற கட்சிக்காரன் படம் போட மாட்டான், மற்ற டைரக்டர் பிடிக்காது, இதெல்லாம் உனக்கு தேவை. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. யாராக இருந்தாலும் வா வான்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி ஒரு மனிதர் அவர் ஜென்டில்மேன். ஆச்சரியம் மாதிரி எல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்த்து வியந்து ஒரு நல்ல விஷயம் தான் இருக்கா? இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. ஏன் இப்போது நாங்கள் ஒரு படம், இப்போது காவியத்தலைவன்னு ஒரு படம். ஆமாம். அவர் ஹீரோ, நாங்கள் ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், நான் அவன் எல்லாம். தமிழ் பொன்னி ஆர்ட்ஸ்னு. ரிலீஸில் பிரச்சனை. ஓகே, ரிலீஸில் பிரச்சனைக்கு ஆபவனன் என்கிட்ட சொல்லிட்டாரு. சின்ன நான் போய் இவர்கிட்ட பேச மாட்டேன்னு நான் போனேன். நைட்டு ஃபுல்லாக என் கூடே இருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் கூட இருந்தார். ஸோ அதெல்லாம் இப்போ யார்கிட்ட பார்க்க முடியுமா? முடியும். அவர் எல்லாருடைய கஷ்ட நஷ்டம், ப்ரொடியூசர் முதலாளின்னு கூப்பிடுவார். அதே தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் தெலுங்குலேயும் மலையாளத்தில் கன்னடத்தில் கிட்டத்தட்ட 125 படத்துக்கு மேலே பண்ணேன். மலையாளத்தோட பண்ணீங்க? ஆமாம்மா, எல்லா லைங்களும் மோகன்லால் கூட பண்ணேன். ஸோ அந்த டைமில் சுற்றி அடித்தேன். எல்லோரும் ஆக்ஷனுக்கு நம்மளை தான் கூப்பிடுவாங்க. ஓகே, அதெல்லாம் பெரிய, அது உங்கள் உடம்புக்கே வந்துடும் தானே ஆட்டோமேட்டிக்காக. பெரிய விஷயம். இப்போ ஏதாவது மறுபடியும் அரசியல் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு வரைக்கும் இல்லை, நாளைக்கு எது வேணாலும் சாத்தியம். அதே மாதிரி சார், நீங்கள் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த விசு சார்கிட்ட, ராமநாதன்கிட்டலாம் ஒர்க் பண்ணீங்க. எப்படி அவங்கக்கிட்ட சார், நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்டியூட்டு, உங்கள் தாட்டே வேறு மாதிரி இருந்துச்சு. முதல் படம் ஊமையில் வேறு மாதிரி, டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அது அப்படியே ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துகிற படம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இவங்ககிட்ட போய் சேர்ற ஒரு ஐடியா வந்து? எனக்கு என்னென்னா, இப்போது ஊமை விழிகள் பண்ணும்போது ஐ திங்க் நான் ஒன் ஆஃப் தி லக்கியஸ்ட் ஆர்டிஸ்ட். ஊமை விழிகள் பண்ணும்போது அந்த சாங் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். டெய்லி ஆபாவனன் சின்னசாமி வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வருவார், இல்லைன்னா நாங்கள் எங்கேயாவது சோர்ஸ் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போ சாங் மட்டும் முதல்ல ஷூட் பண்ணிவிட்டு காட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த சாங்கை பார்த்து தான் விசு சார் கூப்பிட்டுட்டு, இந்த பையன்தான் நமக்கு ஹீரோ அப்படின்னாரு. எனக்கு அவரை இண்டிவிஜுவலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹீ வாஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன். ரொம்ப தங்கமான ஒரு மனுஷனை அப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அப்படி நம்ம தேடி பிடிச்சா கூட கிடைக்காது. ஏன்னா அவ்வளோ ஜென்யூனாக இருப்பார். ஸோ அவர் ராமநாராயண் சார் ஒன் ஆஃப் தி, ஐ மீன், சினிமாவுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. இது அவர்கிட்ட தான் தெரியும். ஆர்டிஸ்ட் டேட் இல்லைன்னா என்ன செய்வார்? அவரை பாம்பாக்கிடுவார். ஸோ அவர் ஹீ டசன்ட் பாதர். என்ன ஆர்டிஸ்ட் டேட் இருக்கோ, என்ன பட்ஜெட் இருக்கோ, அதில் படம் பண்ணி வெற்றி பட்டார். அது பெரிய முக்கியமான விஷயம். ஆமாம். இல்லை, அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஆர்டிஸ்ட்டை எந்த விதமான ஒரு டென்ஷன் பண்ணாமல் டார்ச்சர் பண்ண ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ட்ரெயினுக்கு போனேன் 6:30 மணிக்கு. ஏதோ எனக்கு அவர் ஒன்று 6 மணிக்கு 5:30 மணிக்கு முடிச்சிட்டாரு. முடிச்சு ஆர்டிஸ்ட் மற்ற கோ ஆர்டிஸ்ட் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒன்று ரமேஷ்கண்ணா ட்ரெயின் டைம் ஆகிடுப்போ அப்படின்னு அப்படி சொல்லி அனுப்புகிறேன். அப்படி ஒரு மனுஷன் தான். நல்ல விஷயம். அது அற்புதமான ஒரு மனிதர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நாளாக. அதுமாதிரி விசு சார் வந்து எங்கள் ரைட்டர்ஸ் யூனியனுக்காக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் வந்தப்பறம் தான் அதுக்கு ஒரு யூனியனுக்கு ஒரு மரியாதை கிடச்சி. அதான் சார், நான் வந்து ஊமை வீடு படம் பார்க்கும்போது அந்த ஒரு பாட்டு இருக்குதுங்களா, தோல்வி நிலையில் நினைத்தால், அது ஒரு எக்ஸ்ட்ரானரி. எந்த காலத்துலையுமே அது எவர் கிரீன் சாங். அந்த சாங்கை வந்து நாங்கள் செல்வமணி சார் நாங்கள்லாம் நேரு ஸ்டேடியத்தில் யூனியன் மீட்டிங் போடும்போது, ஆல் யூனியன் மீட்டிங் போடும்போது அந்த இலங்கை தமிழுக்காக ஃபீல் பண்ணி அந்த பாட்டை தான் போட்டோம். பார்த்தேன் நான், நாங்கள் தான் போட்டோம், அந்த பாட்டு தான் போட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அது மனதை வந்து அப்படியே ஊடுருவ சப்ஜெக்ட். அது எல்லாத்துக்கும் கிரெடிட் ஆபவனன் தான். லிரிக் அவர் தான் பாடலாசிரியர். டியூன் அவர் தான் போட்டார். அந்த பாட்டு நாங்கள் இன்ஸ்டியூட் முடித்ததுக்கப்புறம் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு போவோம். நான் ஒரு டிவிஎஸ் 50 வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பேன். பின்னால் உட்காந்துட்டு அப்படியே முணுமுணுத்துட்டு பாட்டு பாடிட்டே போவார். ஸோ ஹீ ஹேஸ் அ ட்ரெமெண்டஸ் மியூசிக் சென்ஸ். மியூசிக் எல்லா டியூனுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இது தான். இப்போ இன்றைக்கி நான் அந்த அக்கேனம் படம் பண்ணுறேன்னா
இது நானும் அவரும் பயங்கர க்ளோஸு. ஒரே வீட்டில் வேறு இருந்தோம் கல்யாணம் ஆகி. 2 என் ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபு. எங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்போது. 2 பேருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரே வீட்டில் இருந்தோம். டெய்லி சினிமா பற்றி பேசி அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது நிறைய. ஸோ நான் இங்கிலீஷ் படம் நிறைய பார்ப்பேன். ஸோ இணைந்த கைகள் கூட ஒரு படம் பார்த்துட்டு இது இப்படி இருக்குச்சுன்னா எடிட்டிங் நான் தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எடிட் நான் தான் பண்ணுவேன். செந்தூருக்கு எடிட்டிங் நான் தான் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வெளியே அப்போ டைட்டிலில் பேர் வராது. யாருக்கும் டைட்டில் பற்றி கவலையே கிடையாது. படம் ஓடணும். அதே மாதிரி தான் இந்த அகேனன் டீம் இத்தனை வருஷம் கழித்து கிடச்சிருக்கு. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே சினிமா வெறியோடு இருக்காங்க. இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நான் அப்படியே என்னுடைய ஊமைவெளிகள் காலத்துக்கு போயிட்டேன். இல்லை அந்த பாட்டு பார்க்கும்போது இந்த கையை உயர்த்தி ஒன்று காட்டுவீங்க. ஆமாம் அப்போ நான் பார்ப்பேன், என்ன என் பாடி பில்டு பண்ணி வச்சுக்கிறேன்டால யார் யார் ஃபைட்ரு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்போவே சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆமாம், இணைந்த கைகளில் ஊமை வெளிகளில் ஒல்லியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தான் அந்த டைம் எடுத்துட்டு ஒரு 6 மாதத்தில் அது பில்டப் பண்ணேன். அரவுண்டு டெய்லி 6 to 8 hours ஒர்க் அவுட் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. என்ன இந்த நிறைய டேப்லெட்ஸு சப்ளிமெண்ட்ஸு அதெல்லாம் கிடையாது. சாப்பிட்டுட்டு ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு பாடி. அப்போ ட்ரெயினர் கூட கிடையாது. புக்கு படிச்சுட்டு அர்னால்டு பாடி பில்டிங் புக்குன்னு ஒன்று எழுதி வச்சுருந்தார். அந்த புக்கு தான் எனக்கு கைடு. அவர் தான் ட்ரெயினர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போவே பைசப்ஸ் உங்களுக்கு 24 இன்ச்சா? 22. அதுதான் ஹையஸ்ட். இல்லை உங்கள் தை சைஸு அதான் ரெக்கார்ட் பிரேக். அப்போ ஆமாம், பெருசாக பேசப்பட்டு அப்போ நாங்கள் பார்ப்போம் ஆச்சரியமா அந்த சட்டங்கள் செய்வது அப்படின் போது அப்படியே மிரண்டு பார்ப்போம் உங்களை. அந்த நேரத்தில் இந்த படமே ஒரு எக்ஸ்ட்ரானரி மூவியாது. இப்போ அபாவான சாப்பிட்ற பொழுது சொன்னீங்க நீங்கள் ஒன்றா இருந்து எல்லாமே பார்த்தீங்க. அதே மாதிரி சார் அந்த ஊமை வீடு படம் ஆரம்பிக்கும் போது உங்களை ஹீரோ புக் பண்ணிட்டாங்கல்ல அந்த படத்தில்? அது ஹீரோ புக் பண்ணுறது இல்லை, நாங்கள் எல்லாருமே இன்ஸ்டியூட்டு. ஸோ இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போதே நாங்கள் உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே அதே யூனிட் வச்சு அது ஆபவண்ணன் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் சொன்னது மாதிரி தான். அப்போது என்னென்னா இன்ஸ்டியூட்னாலே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஓகே, இவங்க வெறும் ஒரு ஆர்ட் ஃபில்மு, வேறு ஏதாவது அவார்டுக்கு படம் எடுப்பாங்கன்னு. அப்போ அவார்டுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல, ரிவார்டுக்கு படம் எடுக்க வர்றோம்னு கலெக்ஷன் ரெக்கார்டு பிரேக் பண்ண படங்கள் நம்ம படம் தான். ரொம்ப பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டாக வர இப்போ அதுக்கப்புறம் செல்வமணி வந்துட்டான், ஆர்வி உதயகுமார். ஆமாம், நிறைய பேர். ஆமாம், அதுலேருந்து நம்பிக்கை வந்துச்சு எல்லாருக்கும். கரெக்டு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் இருந்து இவர் இருக்கார்ல பிரேம், 96 டைரக்டர். அப்படியா? ஆமாம் ஆமாம் 96. ஆமாம், அவரும் இன்ஸ்டியூட் தான். சார் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், மூணு பரிணாமம் இருக்குது உங்களுக்கு. இப்போ இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய டைரக்டர்ஸ் வராங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வராங்க இல்லையா, நிறைய ஆக்டர்ஸ் வராங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அறிவுரை மாதிரி தானா, ஒரு ஐடியா, அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கு தான் என்னவோ ஒரு ஐடியா சொல்லுங்கள். அதான் ரமேஷ் கண்ணா சார், நான் ஐடியா கொடுக்கறதுக்கோ இல்லை பாடம் எடுக்கிறதுக்கோ இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்ணுங்களுக்கு கூட நான் என்றைக்குமே அட்வைஸ் பண்ணதே கிடையாது. அவங்க 18 வயசு ஆனதுக்கு பிறகு அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஓகே, இது என்னென்னா அவங்க நம்மளை பார்த்து வளர்ந்துருக்கிறதுனால நம்ம குணங்களில் கொஞ்சம் நல்ல குணம் என்ன இருக்கோ அவங்க அடாப்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த யங் ஜென்ரேஷன், இப்போ நான் இந்த யங் ஜென்ரேஷன் வச்சு அக்கேனம் பண்ணிகிட்டு இருக்கேன். படம் கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், தம்பி இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே, அதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், இல்லைன்னா வேண்டான்னா. அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சார், நாங்கள் வரும்போது வெறும் ஆக்டராக உங்களை யோசிச்சுட்டு இருந்தோம், வெறும் ப்ரொடியூசராக. பட் இவ்வளோ உங்களுக்கும் எல்லா ஃபீல்டுலையும் தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். இன்றைக்கி யங் ஜென்ரேஷன்னு அது வேறு ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க.
ஸோ அது என்ன வேண்டுகோள், திருப்பி அந்த வயலன்ஸும் கொஞ்சம் வல்காரிட்டியும் கம்மியாக இருந்துச்சுன்னா கரெக்ட். நல்லா இருக்கும் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நடிகர்கிட்ட நம்ம ஒன்றும் செய்ய போகிறது, நம்ம சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை. அந்த கருத்து இந்த கருத்து ஊசி போடுற வேலையே நமது இல்லை. கரெக்டாக சார். ஸோ கருத்து ஒரு தடுப்பூசி போட்டு. ஆமாம், உண்மைதான். அது ஏன்னா இப்போ வர யங் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஆமாம். நான் என்ன சொல்கிறேன், வரும்போது சின்ன இப்போ அந்த டைரக்டர் உங்கள்கிட்ட வந்தார், ஒரு கதையை சொன்னார். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்பா தம்பி நல்லா இருக்கு கதை, ஆனால் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவர் சம்மதிக்கிறார்ல. இல்லை, அது காரணம்னா இந்த பெரியவங்களையும் சொல்லுவேன். என்னன்னா நம்ம வெறும் டிஸ்கஸ் பண்ணும்போது காரணத்தோடு சொல்லணும். காரணம் நான் எதுக்காக சொல்ல வர்றேன், ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. கரெக்ட். ஸோ 2 பக்கமும் தப்பு இருக்குது சார். அது உண்மை. பழைய காலத்துக்கு கதையை சொன்னா அவன் என்ன பண்ணுவான். இப்போ நான் பழைய காலத்து நான் அதில் அந்த ஊமை வெளியில் எப்படி நடித்தேன், அசுரனில் எப்படி, அதை நான் சொல்கிறதே கிடையாது. அதை நம்ம தோல்லே வைக்கிறது கிடையாது. ஒரு கிரீடம் தலையில் வச்சு சுத்தவே கூடாது. அதெல்லாம் அப்பப்போ முடிஞ்சு. நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ப்ராப்ளம் ஆகி ஃபைனான்ஸ் பிரச்சனை அந்த ஹீரோ வந்து சம்பளத்தை விட்டு கொடுத்தாருங்க. அவர் தானே சொன்னீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அவரை பற்றி சொன்னீங்களா? விஜயகாந்த் சார் பற்றி சொல்கிறீங்களா? இல்லை, அசோக் செல்வன். அவர் he is a person. சினிமா நான் ஆக்சுவலி வெளியே வேறு பார்வை இருக்கலாம், பட் கதை செலெக்ஷன்ஸில் அவர் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு நுணுக்கமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி சம்பள விஷயத்துலேயும் ரொம்ப நியாயமாக இருக்கார். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வீட்டில் இருக்க மாப்பிள்ளையை பற்றி நானே நம்ம என்னென்னா நம்ம பெருமையை நம்ம சொல்ல வேண்டாம், அது வேறு யாராவது வெளியில் சொல்கிறாங்க. ஹீரோஸ் வந்து அந்த படம் முடிஞ்சப்பறம் அந்த ப்ரொடியூசர் திருப்பி கூட பார்க்கறதில்ல. அந்த படம் ஒரு ஹிட் ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் தான் பார்க்குறாங்க. இல்லைன்னா அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க, என்ன இது இப்போல்லாம் பெரிய நல்ல சம்பளம் வாங்க ஹீரோஸ் பார்க்கறதில்ல. அப்போது இப்படி ஒரு ஹீரோ இருக்கிறது ஒரு சினிமாவில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லையா? அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமா தான் சொன்னாங்க அவர் தான் அவங்க மாப்பிள்ளைன்னு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, முதல்ல சொல்லலை எனக்கு. அப்போ சரி பரவாயில்ல, அது நல்ல விஷயம் தான், நல்ல இடத்துல தான் சேர்ந்துருக்கிறேன். இஸ் வெரி சென்சிபிள், வெரி சென்சிபிள். நான் அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். வெரி குட் ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப நல்லா பண்ணுவார், வித்தியாசமாக சப்ஜெக்ட் பண்ணுவார். கரெக்ட். அது நல்லா இருந்துச்சு. அது உண்மையிலே பாராட்டப்பட்ட விஷயம். பரவாயில்ல. நீங்கள் வந்து இப்போ சினிமா சைட்லேயும் இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷனும் பண்ணுறீங்க. இது பெரிய சார், நீங்கள் ப்ரொடக்ஷன் நினைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பணத்தை போட்டு அந்த டென்ஷன் ஒரு பக்கம், அப்புறம் படம் நல்லா வரணும். அப்போ அது இல்லாமல் நீங்கள் எல்லாத்துலையும் இன்வால்வ் ஆகிறீங்க. டிஐலேருந்து எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து கதையெல்லாம் இன்னும் இவ்வளோ டென்ஷன்லையும் ஃபேமிலி எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா, இல்லை ஃபேமிலி லைஃப்பில் உங்களுக்கு ஜாலியாக கரெக்டாக? இல்லை சில வீட்டிலலாம் ஒரே பிரச்சனை வரும், நான் எப்போ பாரு சினிமா சுற்றிக்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை. என் ஃபேமிலி எனக்கு பயங்கர சப்போர்ட். எனக்கு 3 பொண்ணுங்க. வெரி குட். பெரிய பொண்ணு மாஸ் கம்யூனிகேஷன் முடித்தா கவிதா. 2வது பொண்ணு 2 மாஸ்டர் டிகிரி முடித்து டாக்டரேட் இன் என்வாயர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் யூஎஸில் பண்ணான், கிரணா பாண்டியன். 3வது பொண்ணு தான் அசோக் செல்வனுடைய ஒய்ஃப் கீர்த்தி பாண்டியன். அந்த 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேர் மெட்ராஸ் தான் இருக்காங்க. இல்லை, செகண்ட் பொண்ணு யூஎஸில் இருக்கா. யூஎஸ் அவர் டாக்டர் யூஎஸ் சிட்டிசன். 3வது பொண்ணும் ஃபஸ்ட்டு பொண்ணும் இங்கே இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்காங்க. ஸோ இவங்க அசோக் செல்வனும் கீர்த்தி பாண்டியனும் தனியாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக நாங்கள் நல்லா ஜாலியாக இருக்குது. அது ஒன்றும் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில டிஸ்டர்பாக இருக்குது அதெல்லாம் என்ன டிஸ்டர்ப், இது ஒரு தொழில் தானே. அது மாதிரி நான் பீக்கில் இருக்கும்போது கூட அது கன்னடா ஒரு வருஷத்தில் அன்னைக்கு ஒரு 16 படம் பண்ணேன் ஒரே வருஷத்தில். அப்படி பண்ணும்போது கூட 1 மாதம் பிரேக் எடுத்துட்டு நாங்கள் யூகே போனோம், யூரோப் போனோம். ஸோ எல்லாம் 1 மாதம் ஒரு வருஷத்தில் அவங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அந்த 1 மாதம் அவங்களுக்கு நான் ஒரு ஃபாதர் இல்லை, ஒரு ஹெல்ப்பராக, ஒரு சர்வெண்ட் மாதிரி ஃபுல்லாக. அது தவிர வேறு எந்த வேலையும் இருக்குது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதுதான் முக்கியம். மனிதன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த ஃபேமிலின்றது அந்த பாண்டிங். அதில் என் ஒய்ஃபு ரொம்ப 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 கோஆப்ரேட்டிவ். அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். ஸோ அவங்க ஷீ டசன்ட் இன்டர்ஃபியர். தேவையில்லாமல் கேள்வியே கேட்க மாட்டாங்க.
நம்மளாம் சொன்னால் தான் உண்டு. கல்யாணம் வந்து நீங்கள் உங்கள் மகளோட கல்யாணத்தை ரொம்ப வித்தியாசமாக அதுலேயும் உங்களுடைய ஐடியாவை புகுத்தி ஏதோ சன்ஃப்ளவர் தோட்டம்லாம் போட்டு அதில் சூரியகாந்தி தோட்டத்தில் பண்ணிக்கலாமே, அது எப்படி அந்த கரெக்ட். முதல்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த ஐடியா என்னது இல்லை, என் மாப்பிள்ளை அசோக்கும் கீர்த்தி இது. ஓகே, நான் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் அதில். வெரி குட். ஏன்னா என் தோட்டத்தில் அங்கே எங்கள் தோட்டத்தில் நடந்தது. அவங்க சொன்னாங்க ஒரு ஃப்ளவர் இருந்தால் பெட்ரு, அதுவும் அசோக் தான் சொன்னால் சன்ஃப்ளவர் போட முடியுமா மாமா அப்படின்னு. இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படிலாம் எது வேணால் போடலான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஐடியா படி அவங்க இதை ஆசைப்பட்டாங்க. சூப்பர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிச்சு. எந்த காலத்தில் பேசப்படாது, நான் பேசுறதுக்காக நாங்கள் பண்ணவே இல்லை, பண்ணல, ஆனால் பேசப்படும். ஆமாம். என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஆக்சுவலி எந்த ப்ரெஸ்ஸும் கூப்பிடவே இல்லை. அங்கே வெறும் 250 பேர் தான். அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வைரல் ஆக்கிட்டாங்க. இல்லை அது ரொம்ப ரொம்ப கல்யாணம்னா 5000 பேர். என் பெரிய பொண்ணுக்கு அப்படி தான் பண்ணோம். யார்கிட்டையும் சரியாக பேசவே முடியல. வாங்க போங்க போங்க வாங்க, சும்மா சிரிச்சு இங்கே தான் வலிக்குது. இப்போது நம்ம வெறும் 100 பேர் 200 பேர்னா எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிக்கலாம், சந்தோஷம் பேசலாம். அதுக்கெல்லாம் டைமே இருக்காது, ஆட்கள் நிறைய இருந்தாங்க. இல்லை அது திருப்பதி மாதிரி ஜெரக்கண்டின்னு அனுப்ப வேண்டியதுதான். சார் நீங்கள் வரும்போது ஒரு வசதியான வீட்டு பிள்ளை தான், ஒரு மிலிட்ரி மேன் பார்த்தீங்க, சொன்னீங்க 95 வயசு இருக்கும், 95 வயசுக்கு ஜீப் ஓட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்தீங்க. ஆனால் வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு வந்தால் மட்டும் சினிமா டக்குன்னு வாங்கிட முடியாது. இங்கே பணத்தோடு வந்தாலும் வசதியோடு வந்தாலும் சினிமாவில் சிலவங்களும் சில அவமானங்கள் நம்ம பட்டு தான் ஆகணும். சில கஷ்டங்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அவமானப்பட்டது, சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணது, உங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள் அதே மாதிரி சந்தோஷப்படுத்துகிற விஷயம்னா கூட சொல்லுங்கள், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிறதுக்கு நேர்மாறாக சொல்கிறேன், நான் ஒரு சங்கடம் கூட படலை. ஏன்னா எங்கே எனக்கு சங்கடமாக இருக்கோ அங்கே நேரடியாக சொல்லிடுவேன். நான் உங்கள்கிட்ட சொல்ல இப்போ அது பேரும் இதுவும் சொல்லலை. ஒரு படம் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 30% முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அங்கே ஓகே நமக்கு ஃபைட்டு நீங்கள் 100 பேர் கொடுங்க, மாற்றி அடின்னு ஒரு இதுவும் மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன். கொஞ்சம் டான்ஸு அது டைலாக் எக்கச்சக்கமாக கொடுத்தோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும். எனக்கு அந்த குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கு. இது எனக்கு பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும்போது நான் கூப்பிட்டுட்டு சொல்லிட்டேன், இந்த பாருங்கள் இது அன்ஈஸியாக எனக்கு காதில் நிறைய வார்த்தைகள் வருது, அது எனக்கு பிடிக்காது. நான் அவரை ப்ரொடியூசரை கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் என்ன செலவாயிருக்கோ சொல்லுங்கள், நான் கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு. ஐயோ இது என்ன வம்பா போச்சுன்னு சொல்லி அந்த இது இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு அந்த பிரச்சனையே வந்ததில்லை சார். வந்தாலும் இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு சால்வ் பண்ணிட்டு. ஆமாம், பயந்துருவான். இல்லை அது அப்படி இல்லை. நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும். ஸோ அது இப்போது என் பொண்ணு இருக்கா கீர்த்தி பாண்டியன், அவளே என் பேர் சொல்லாமல் தான் எல்லா இடத்துலையும் போவாள். எங்கேயாவது என் பேர் தெரிஞ்சிச்சுன்னா நான் வரேங்க அப்படின்னு போயிடுவான். ஆமாம், அவள் எல்லாம் ஆடிஷன் எல்லாம் இப்போ என்னைய கேட்குற கேள்வி நீங்கள் என் பொண்ணுகிட்ட கேட்டால் இன்னும் கொஞ்சம் சொல்லுவாள். ஏன்னா எனக்கே தெரியாமல் தான் அவள் ஃபஸ்ட்டு படம் நடித்தான். ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்ததுக்கு ரொம்ப நன்றி ரமேஷ் கண்ணா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.